தமிழகத்தின் புதிய முதல்வராக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றது முதல் அவரது ஒவ்வொரு நடவடிக்கையும் அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. பொதுவாக அமைச்சர்களும் முதல்வர்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகுதான் அலுவலகம் வருவார்கள் என்ற பிம்பத்தை உடைத்து ஒரு சாதாரண அரசு ஊழியரைப் போல மிக சரியான நேரத்திற்கு பணிக்கு வந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறார் முதல்வர் விஜய். கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற பதவியேற்பு விழாவிலேயே இந்த மாற்றத்திற்கான விதை தூவப்பட்டது. காலை 10 மணிக்கு விழா தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே, அதாவது காலை 8:48 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வந்து சேர்ந்தார் விஜய். அவரது இந்த வேகம் அங்கிருந்த அதிகாரிகளை சுறுசுறுப்பாக்கியது. இது ஏதோ பதவியேற்பு விழாவுக்கான ஆர்வம் என்று நினைத்தவர்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள் பெரிய ஆச்சரியத்தை காத்திருந்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா அன்று காலை 9:30 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் என்று இருந்த நிலையில் 8:45 மணிக்கு தலைமைச் செயலகத்திற்குள் நுழைந்துவிட்டார் முதல்வர். அதேபோல் சபாநாயகர் தேர்தலின் போது 9:30 மணி நிகழ்விற்கு 8:55 மணிக்கு வந்து ஆஜரானார். குறிப்பாக மிக முக்கியமான நிகழ்வான அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற அன்று காலை 9 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்திற்குள் வந்துவிட்ட முதல்வர் சபை தொடங்குவதற்கு 8 நிமிடங்களுக்கு முன்பே தனது இருக்கையில் அமர்ந்து கோப்புகளை கவனிக்க தொடங்கிவிட்டார். தொடர்ச்சியாக 3 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகும் விஜயின் இந்த வேகம் குறையவில்லை. நேற்றைய தினம் அலுவலக பணிகளை கவனிக்க காலை 9:55 மணிக்கே கோட்டைக்கு வந்த அவர் மாலை 4 மணி வரை அதிகாரிகளுடன் மிக தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டார். இவை அனைத்தையும் விட உயரதிகாரிகளையும் பாதுகாப்பு பணியில் இருக்கும் போலீசாரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்திய விஷயம் ஒன்று உண்டு. அதுதான் முதல்வரின் மதிய உணவு. ஒரு